காளையர் கோவிலிலிருந்து புறப்பட்ட குதிரை கண்மூடித்தனமாக கொல்லங்குடியை நோக்கி சீறி பாய்ந்தது. குதிரையின் மீது அமர்ந்திருந்த வீரனின் கண்கள் அழுது அழுது வீங்கியிருந்தன. இந்த விபரீதத்தை வேலு நாச்சியாரிடம் எப்படி சொல்வது? இனி இந்த சிவகங்கை சீமையை எப்படி காப்பது? இது போன்ற சிந்தனை கவலைகள் அந்த வீரனை பற்றியிருந்தது. அதுவும் மற்றவர்களைப் போன்று இவன் சாதாரண வீரன் அல்லவே. ராமநாதபுரத்திலிருந்து சிவகங்கை சீமைக்கு வேலு நாச்சியார் மருமகளாக வந்த போதே உடன் வந்த வீரனாயிற்றே. அதுவும் வேலு நாச்சியாரின் இமை போல் இருப்பதாக ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கு வாக்கு கொடுத்தவராயிற்றே. குழந்தை பருவத்திலிருந்து வேலு நாச்சியாரின் வீர விளையாட்டுகளுக்கு குருவாக திகழ்பவராயிற்றே. அத்துடன் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதியை அப்பு என்றும் வேலு நாச்சியாரை ஆத்தா என்றும் அழைக்கின்ற அளவுக்கு உரிமை பெற்றவராயிற்றே. வயோதிகம் வந்து சேர்ந்த போதும் மேனியின் வலுவில் மெலியாதவராயிற்றே. ஆம், சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல்தான் அந்த குதிரையில் வந்து கொண்டிருந்த வீரன். கொல்லங்குடி அரண்மனை வாசலில் இருந்த அரண்மனை பணியாளர்கள் சிலம்பு வாத்தியாரை கண்டு எழுந்து நின்றனர். குதிரையில் இருந்து குதித்த சிலம்பு வாத்தியார் ஆத்தா என்ற பெருங்குரல் எடுத்து கதறினார். அந்த குரல் கொல்லங்குடி கிராமத்தையே அசைத்து பார்த்தது. அதனால் மக்கள் அரண்மனை நோக்கி ஓடி வந்தனர். பணியாளர்களும் சேடி பெண்களும் விவரம் புரியாமல் வேதனையில் மூழ்கினர். வேலு நாச்சியாரின் மகள் வெள்ளைச்சி நாச்சியார் ஏதும் புரியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அரண்மனைக்கு உள்ளிருந்து ஒரு சேடி பெண்ணுடன் வாசலுக்கு வந்த வேலு நாச்சியார் என்ன நடந்தது என்று கேட்டார். ஏதோ நடக்கக்கூடாதது நடந்திருக்கிறது என்பது மட்டும் வேலு நாச்சியார் உள்ளத்தில் உறைந்தது. ஆத்தா, என் வாயால் நான் அதை எப்படி சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு தலையில் அடித்து கொண்டு புலம்பி அழுதார் சிலம்பு வாத்தியார். காரணம் புரியாமலேயே கூடியிருந்தோரின் கண்கள் கலங்கின. ஐயா, எதுவாக இருந்தாலும் விவரத்தை சொல்லுங்கள் என்றார் வேலு நாச்சியார். அப்போதும் வார்த்தை வராமல் வேலு நாச்சியாரையே பார்த்து கொண்டும் அழுது கொண்டும் இருந்தார் சிலம்பு வாத்தியார். பின் தன்னை தேற்றிக்கொண்டு, ஆத்தா, காளையர் கோவிலுக்கு தெய்வ தரிசனத்துக்காக சென்றிருந்த நமது மன்னரையும் இளைய ராணியையும் வெள்ளையர்கள் பதுங்கி நின்று சுட்டுவிட்டார்கள் என்று அழுதபடியே சொல்லி முடித்தார். அதை கேட்டதும் வேலு நாச்சியாரின் உள்ளம் அவர்களுக்கு ஒன்றும் ஆகியிருக்க கூடாது என்று 1000 முறை முணுமுணுத்து கொண்டது. இளைய ராணியும் மன்னரும் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்றார் படபடப்புடன் வேலு நாச்சியார். அந்த பதட்டம் அங்கிருந்த அனைவர் முகத்திலும் அப்பிக்கொண்டது. ஆத்தா, மோசம் போய்விட்டோம் ஆத்தா, மன்னரையும் இளைய ராணியையும் கொடியவர்கள் கொன்று விட்டார்கள் ஆத்தா என்று பெருங்குரல் எடுத்து சிலம்பு வாத்தியார் அழுதார். அதை கேட்டவுடன் கூடியிருந்த அனைவரும் கதறி துடித்தனர். வேலு நாச்சியாரின் மகள் வெள்ளைச்சி நாச்சியாரும் விவரம் புரியாமல் விசும்ப தொடங்கினார். மற்றவர்கள் மத்தியில் தாமும் அழுதுவிடக் கூடாதே என்று வேலு நாச்சியார் வேதனையில் கற்சிலையானார். சிவகங்கை சீமையின் முதல் மன்னரும் தன் மாமனாரும் ஆகிய சசிவர்ண தேவர் கையவன் ஒருவனால் மறைந்திருந்து தாக்கப்பட்டு மரணத்தை தழுவிய போதும் முத்துவடுகநாதருக்கு ஆறுதல் சொல்லிய வேலு நாச்சியார் ஆண் வாரிசின்றி ராமநாதபுரத்து மன்னரும் தன் தந்தையுமாகிய செல்லமுத்து சேதுபதி மரணத்தை தழுவிய போது ராமநாதபுரம் சீமைக்கு ஆறுதல் சொல்லிய வேலு நாச்சியார் இன்று சிலம்பு வாத்தியார் சொன்ன செய்தியினால் இடிந்து போனார். அதை வெளிக்காட்ட விரும்பாமலும் வேதனையை அடக்க முடியாமலும் தவித்த வேலு நாச்சியார் அங்கிருக்க பிடிக்காமல் அறைக்குள் நுழைந்தார். அப்போதும் சிலம்பு வாத்தியாரின் அழுகை ஒலியும் மக்களின் கூக்குரலும் வேலு நாச்சியாரை தொடரத்தான் செய்தன. மன்னரின் மறைவை நினைத்து அழுது தீர்ப்பதா அல்லது ராணி வேலு நாச்சியாரின் மனதை அறிந்து துணை புரிவதா என்பது தெரியாமல் சேடி பெண்கள் திகைத்து நின்றனர். அறைக்குள் இருந்த வேலு நாச்சியாரின் விழிகள் அழுது தீர்த்தன. சிறிது நேரம்தான் வேலு நாச்சியார் அறையிலிருந்து வெளிப்பட்டார். சிலம்பு வாத்தியார் அருகில் வந்து, ஐயா, அழுவதை நிறுத்துங்கள், அடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம் என்று கூறிவிட்டு மகள் வெள்ளைச்சி நாச்சியாரை அருகில் அழைத்து, ஐயா, அடுத்து என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம்,
அதனால் எனது வாரிசை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். இனி இவளை கவனிப்பது மட்டுமே உங்கள் பணியாக இருக்கட்டும் என்று கூறிவிட்டு சிலம்புவாத்தியார் கையில் வெள்ளைச்சி நாச்சியாரை ஒப்படைத்தார். அடுத்து என்ன நடக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஐயா, இப்போதே நான் காளையர் கோவில் செல்கிறேன். நீங்கள் வெள்ளைச்சியை அழைத்து கொண்டு என்னை பின்தொடருங்கள் என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்றார் வேலுநாச்சியார். சிறிது நேரத்தில் வேலுநாச்சியார் போருடை தாங்கி புயலென வெளியேறினார். வேலுநாச்சியாரின் குதிரை காளையர் கோவில் நோக்கி பறந்தது. தமது இடுப்பின் இரு பகுதியில் செருகியிருந்த வாள்களை வேலுநாச்சியார் அடிக்கடி தொட்டு பார்த்து கொண்டார். வெள்ளையர் தலையை தமிழ் மண்ணில் வீழ்த்தவே அந்த வாள்கள் காத்திருப்பது போல் அவைகள் காட்சியளித்தன. காளையர் கோவிலுக்கு அருகில் வேலுநாச்சியாரின் குதிரை. செய்தி அறிந்து சுற்று வட்டார மக்கள் அழுத விழியோடும் சிந்திய மூக்கோடும் காளையர் கோவிலை முற்றுகையிட்டனர். காளையர் கோவில் கோபுரத்தை சுற்றி கழுகு கூட்டம் பறந்து கொண்டிருந்தன. பிணவாடை காளையர் கோவில் நகரத்தையும் தாண்டி உலவிக் கொண்டிருந்தது. கோவிலுக்கு அருகில் வந்ததும் வேலுநாச்சியார் குதிரையை விட்டு இறங்கினார். கூடியிருந்த மக்கள் துயரம் தாங்காமல் கதறி அழுதனர். வேலுநாச்சியார் மண்ணின் மீது பார்வையை செலுத்தினார். எங்கு நோக்கினும் இரத்த சேறு, அடிக்கொன்றாய் மனித உடல்கள். கிழவன் சிறுவன் ஆண் பெண் என்ற பாகுபாடின்றி காளையர் கோவில் வீதிகளில் பிணக்குவியல். இவற்றையெல்லாம் கவனித்தபடி வேலுநாச்சியார் நடந்தார். கோவில் சுவரில் சாய்ந்தபடி ஒருவனின் உயிர் பிரிந்திருந்தது. அவன் கையில் திருவோடு. அன்றாடம் கோவில் வாசலில் கிடைக்கும் காசை கொண்டு காலம் கடத்திய பிச்சைக்காரன் அவன். இரு விழியும் தெரியாத பிறவி. அவனையும் வெள்ளை நாய்கள் நெஞ்சில் குறிவைத்து சுட்டிருக்கிறது. நெஞ்சிலிருந்து வெளிப்பட்ட ரத்தம் அவன் கையில் இருந்த திருவோட்டில் நிறைந்து வழிந்தது. மற்றொரு பக்கத்தில் கோயிலுக்கு வந்த ஒரு குடும்ப பெண்ணையும் சுட்டிருக்கிறார்கள். அந்த கொடியவரின் குண்டு அவர் இடுப்பில் இருந்த குழந்தையையும் கொன்றுவிட்டது. குழந்தையை அணைத்தபடி மண்ணில் அந்த தாயின் பிணம். திடலின் மையத்தில் மன்னர், இளையராணி உடல்கள் துணியால் மூடப்பட்டிருந்தன. அதன் அருகில் இருந்த அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையும் தளபதிகளும் வேலுநாச்சியாரை கண்டும் அவரை நோக்கி வர எத்தனிக்கவில்லை. அவர்கள் கால்களை சோகம் கட்டி போட்டிருந்தது. வேலுநாச்சியாரின் விழிகளை நேர்கொள்ள முடியாமல் அவர்கள் விழிகள் மண்ணின் மீதே மையம் கொண்டன. மூடியிருந்த துணியை வேலுநாச்சியார் மெதுவாக எடுத்தார். இரத்த வெள்ளத்தில் மன்னரும் இளையராணியும். இந்த கோர காட்சியை கண்டு கூட்டம் ஓவென கதறியது. வேலுநாச்சியார் முகம் வாடி துவண்டது. எது பற்றியும் பேச எவருக்கும் துணிவில்லை. பெரிய கோபுரத்தின் நிழலில் ஒரு நாற்காலி போடப்பட்டது. எவரும் சொல்லாமலேயே வேலுநாச்சியார் அமர்ந்தார். அப்போதும் அழுகை ஒலியே அங்கே எதிரொலித்து கொண்டிருந்தது. வெள்ளைச்சி நாச்சியாருடன் சிலம்பு வாத்தியாரும் வந்து சேர்ந்தார். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையை நோக்கி, அடுத்து என்ன செய்யலாம் என்றார் வேலுநாச்சியார். எதுவும் சொல்லாமல் அமைச்சர் தலை கவிழ்ந்து நின்றார். அமைச்சர் அவர்களே, என் கணவரையும் என் இளைய சகோதரியையும் வெள்ளையர்கள் சூழ்ச்சி வலையால் சாகடித்து விட்டார்கள். இப்போது எனக்கு இருப்பது 2 வழிதான். ஒன்று, எங்கள் குல வழக்கப்படி என் கணவரோடு நான் உடன்கட்டை ஏற வேண்டும். இல்லையெனில் ஆயுதம் ஏந்தி என் கணவரை பழி கொண்டவர்களை நான் பழி தீர்த்தாக வேண்டும். இதில் 2வது வழிதான் எனக்கு உகந்ததென என் மனம் சொல்கிறது. அதனால் இருக்கும் படையை தயார் செய்யுங்கள். எதிரிகளை முடித்துவிட்டு நானும் இந்த மண்ணில் மடிந்து முடிகிறேன் என்றார் வேலுநாச்சியார். அதுவரை மௌனம் சாதித்த அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, மகாராணி, நம் இழப்பு பெரிது. உங்களுடைய கோபம் சரியானது. ஆனால் உங்கள் முடிவை மட்டும் நீங்கள் தயவு செய்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கூறினார். அமைச்சரே, என்ன சொல்கிறீர்கள்? இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றார் கோபமாக. மகாராணி, வெள்ளையர் முடிவும் உங்கள் முடிவும் ஒத்துப்போகிறது. அவர்களும் உங்களை தீர்த்து கட்டிவிட்டால் நிம்மதியாக இருக்கலாம் என்று எண்ணுகின்றனர். அதனால்தான் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை. அமைச்சர் அவர்களே, என்னையும் வெள்ளையர்கள் சாகடித்து விடுவார்கள் என்று
நான் பயந்து சாவதா? என் மாமியார் மடியிலும் தோளிலும் தவழ்ந்து கிடந்த மன்னர் இன்று மண்ணில் கிடக்கிறார். என் மார்பில் சாய்ந்து மன அமைதி பெற்ற மன்னர் இன்று வீதியோரத்தில் வீழ்ந்து கிடக்கிறார். அவர் முகத்தில் தன்னையும் தன் முகத்தில் அவரையும் கண்டு கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்த கௌரியும் இன்று இரத்த சகுதியில் செத்து கிடக்கிறார். இந்த கொடுமை புரிந்தவர்களின் குடலை உருவாமல் இனிமேல் ஒரு நிமிடம் கூட என்னால் உயிர் வாழ முடியாது. தாயே, உங்களுக்கு புத்தி சொல்வதாக தவறாக நினைக்க வேண்டாம். தயவு செய்து நான் சொல்வதில் கொஞ்சம் கவனம் பதியுங்கள். இப்போது நாம் போர் தொடுப்பதால் ஆகப் போவது ஒன்றும் இல்லை. முடிவில் உங்களையும் நாங்கள் இழக்க வேண்டியதாயிருக்கும். அதனால் சிவகங்கை சீமையை வழி நடத்துவதற்கும் நாதியற்று போகும். எல்லாவற்றையும் விட இந்த நாடு பெரியது. அதனால் நாம் கொஞ்சம் பொறுமையாக விவாதித்து முடிவுக்கு வர வேண்டும். முதலில் மன்னரையும் இளையராணியையும் அடக்கம் செய்வோம். பின்பு ஒரு முடிவுக்கு வருவோம் என்றார் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை. வேலுநாச்சியார் சற்றே அமைதியானார். அந்த அமைதியே சம்மதத்துக்கு அறிகுறி என புரிந்து கொண்ட அமைச்சர் சவ அடக்கத்திற்கான பணிகளுக்கு உத்தரவிட்டார். வேலுநாச்சியார் கோவிலுக்குள் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அவரை பாதுகாக்க வீரர்கள் காவல் அரண் அமைத்து காத்தனர். மன்னரையும் இளையராணியையும் அடக்கம் செய்ய வேண்டிய இடம் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் வேக வேகமாக நடந்தன. மன்னரையும் இளையராணியையும் ஓரிடத்தில் கிடத்தி சந்தன கட்டைகளை வைத்து மூடினர். விறகுகள் நெய்யில் குளித்தன. வேலுநாச்சியார் தீ மூட்டினார். குழுமியிருந்த கூட்டம் கண்ணீர் விட்டபடி கதறி துடித்தது. அங்கிருந்து தப்பி செல்வது என்ற இரகசிய முடிவின்படி முதலில் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை தலைமறைவானார். அடுத்து சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் வெள்ளச்சி நாச்சியாரிடம் அங்கிருந்தும் மறைந்தார். வேலு நாச்சியாரும் கூட்டத்தில் இருந்து நழுவி குதிரையில் ஏறி பறந்தார். இதையெல்லாம் கருங்காலிகள் வழியாக அறிந்து கொண்ட வெள்ளையர் வேலு நாச்சியாரை பின்தொடர்ந்தனர். அரியாக்குறிச்சி ஐயனார் கோவில். அந்த கோவில் தூணில் சாய்ந்தபடி உடையாள். அழுது அழுது அவள் கண்ணீரும் வற்றி போய்விட்டது. மன்னரை கொன்ற செய்தி தெரிந்ததும் உடையாள் காளையர் கோவிலுக்கு போனாள். வேலுநாச்சியார் அவள் விழிகளுக்கு அகப்படவே இல்லை. கூட்ட நெரிசலில் அழுது முடித்துவிட்டு ஊர் திரும்பினார். கழுத்துக்கு பதக்க சங்கிலி அணிவித்தது, கைகளில் வளையல்கள் பூட்டிவிட்டது, திருமணத்தை தாம் நடத்தி வைப்பதாக கூறியது, திருடு போன மாடுகள் வீட்டிற்கு திரும்பி வர ஏற்பாடு செய்தது என வேலுநாச்சியார் செய்த ஒவ்வொரு செயலும் உடையாள் நினைவில் வந்து உட்கார்ந்து கொண்டது. வேலுநாச்சியாரை தான் கண்ட இடத்தில், தாம் கட்டுண்டு கிடந்த இடத்தில் அமர்ந்தபடியே உடையாள் கண்ணீர் சிந்தினாள். தூணில் சாய்ந்து துயரப்பட்டு கொண்டிருந்த உடையாளை அவள் மாடுகள் பார்த்து கொண்டே இருந்தன. அவைகள் மேய்வதை மறந்தன. உடையாள் கண்ணில் நீர் வடிவதைக் கண்டு மாடுகளும் கண்களில் நீரை சொரிந்தன. குதிரையின் காலடி ஓசை கேட்டு உடையாள் சுயநினைவு பெற்றாள். எழுந்து நின்றாள். ஓசை வந்த திசையில் பார்வையை செலுத்தினாள். மரங்கள் அடர்ந்த பகுதியில் குதிரை ஒன்று ஓடி வருவதாய் உடையாளுக்கு புரிந்தது. அதன் மேல் ஒரு பெண் அமர்ந்திருப்பதும் தெரிந்தது. அதனால் மனதில் திடத்தை வரவழைத்து கொண்டு குதிரையை நேர்கொண்டாள் உடையாள். ஓடி வந்த குதிரை நின்று திமிரி குதித்தது. ஆத்தா, உங்களுக்கா இந்த நிலை என்று அழத் தொடங்கினார். உஷ், என்னை எதிரிகள் தொடர்கிறார்கள் என்றார் வேலுநாச்சியார். ஆத்தா, அந்த பக்கம் போகாதீர்கள், அங்கே அயோக்கியர்கள் நடமாட்டம் இருக்கிறது என்று மெதுவாக கூறிய உடையால் வேலுநாச்சியார் செல்ல வேண்டிய திசையை காட்டி நின்றார். குதிரை பறந்து மறைந்தது. மீண்டும் ஐயனார் கோவில் தூணின் அருகே சோக சுமையாய் உடையாள் சரிந்தாள். சிறிது நேரம் சென்றிருக்கும். 7-8 குதிரைகள் வந்து நின்றன. தூணில் மறைந்து நின்று நடப்பதை கவனித்தாள் உடையாள். குதிரைகளிலிருந்து ஒரு வெள்ளைக்காரனும் சில தடியர்களும் கீழே இறங்கினர். சுற்றும் முற்றும் பார்வையை செலுத்தினர். எந்த பக்கம் போயிருப்பாள் என்று ஒருவன் கேட்டது உடையாள் காதிலும் விழுந்தது. அவர்கள் வேலுநாச்சியாரைத்தான் தேடுகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டாள். காடு சூழ்ந்த பகுதியில் திசை தெரியாமல் அவர்கள் திகைத்து நின்றனர். அவர்கள் கண்களுக்கு உடையாள் அகப்பட்டதும் அருகில் அழைத்தனர். சென்றாள். இந்த பக்கம் வேலுநாச்சியாரை பார்த்தாயா என்றான் ஒருவன்.
பார்த்தேன். வந்தவர்கள் முகங்கள் மகிழ்ச்சியில் மலர்ந்தன. எந்த பக்கம் வேலநாச்சியார் சென்றார் என்று உனக்கு தெரியுமா என்றான் மற்றொருவன். தெரியும். சொல்லு என்று துரிதப்படுத்தினான் வேறொருவன். முடியாது என்று உடையாள் சொல்ல ஒருவன் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அவன் கை விரல்கள் பட்டு உடையாள் கன்னம் சிவந்தது. அடிதாங்க முடியாமல் அவள் கண்கள் கலங்கின. உடையாள் உண்மையை சொல்லிவிடுவாள் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். 1000 அடி கொடுத்தாலும் வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனார் என்ற உண்மையை சொல்ல முடியாது என்றாள் உடையாள். ஒருவன் அவள் தலைமுடியை பற்றி தரதரவென்று இழுத்தான். மற்றொருவன் ஓங்கி அடிவயிற்றில் மிதித்தான். வைராக்கியம் உடையாள் நெஞ்சில் வளர்ந்து நின்றதால் அந்த கொடியவர்களை கண்டு சிரித்தார். இவளிடமிருந்து உண்மையை வரவழைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட ஒருவன் வாளை உருவினான். கண்ணிமைக்கும் நேரத்தில் வாளை உடையாள் கழுத்தில் வீசினான். தலைவேறு முண்டம் வேறாக உடையாள் மடிந்து மண்ணில் சாய்ந்தாள். உண்மையை அறிய முடியாத ஆத்திரத்தில் வெட்டுப்பட்ட உடையாள் தலையை காலால் எத்திவிட்டு சென்றனர். வெட்டுப்பட்ட உடையாள் முகத்தில் கூட ஒருவித கம்பீரம் காட்சி தந்தது.